friends, welcome to Tiha Design. இன்னைக்கு வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஸ்டிச். ஏற்கனவே உங்களுக்கு ஹனிகோம் ஸ்டிச் போட்டு காமிச்சிருப்பேன். ஹனிகோம் ஸ்டிச்னால் மேலே ஒரு ஷார்ப் போடணும், கீழே ஒரு ஷார்ப் போடணும். அந்த மாதிரி இழுத்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். சுற்றி அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா போடணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பேட்டர்ன் ஸ்டிச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு திலகம் ஷேப்பில் சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப் இருக்குன்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ இடையில நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது செயின் ஸ்டிச் போட்டுறணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, இங்கேருந்து ஏற்கனவே போட்டிருக்க செயினோட மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம பக்கத்தில் ஒரு செயின் எடுத்து திரும்ப ஷார்ப் ஏஜில் போயிட்டு இந்த இடத்துல ஒரு செயினை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கீழே கொண்டு வந்து லாக் பண்ணுவோம். அதே பேட்டர்ன் ஸ்டிச் மாதிரி தான். லாக் பண்ணிவிட்டு திரும்ப பக்கத்தில் போவோம், பக்கத்தில் போயிட்டு அப்படியே திரும்ப மேலே போவோம், மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக், திரும்ப பக்கத்தில் போவோம். இந்த இடத்துல வச்சு நாட் போட்டிருப்போம். நம்ம ஆல்ரெடி ஹனிகோம்பில் என்ன பண்ணுவோம்னா நாட் போட்டு முடிச்சிருவோம். ஆனால் இதில் நாட் போட மாட்டோம். நாட் போடாமல் என்ன பண்ணணும்னா அப்படியே கீழே கொண்டு வரோம். கீழே கொண்டு வரதை கொஞ்சம் இறக்கமாக, அதாவது ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, இந்த செயினோட மிடில் பார்ட்டில் வர்ற மாதிரி கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு செயின் போடுறீங்க. செயின் போட்டுட்டு நம்ம பக்கத்தில் கொண்டு போவோம் இல்லையா, அந்த கொண்டு போகாமல் டைரெக்டாக மேலே கொண்டு போகிறீங்க. ஏற்கனவே போட்ட செயினோட மிடில் பார்ட்டில் போயிட்டு நாட் போடாமல் அப்படியே டேரெக்டாக இழுத்துட்டு வரீங்க. செயின் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு லாக், திரும்ப பக்கத்தில் போவோம் இல்லையா, அது போகாமல் திரும்ப இது மேலே போட்டிருக்க செயினோட மிடில் பார்ட்டில் போயிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு லாக். இந்த மாதிரி தான் போவோம். இந்த மாதிரி நான் எப்படி கிளாத்தில் போடுறேங்கிறத இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கு நான் திலகம் ஷேப்பில் உங்களுக்கு ட்ரா பண்ணி சொல்லி காட்டுறேன். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஹனிகோம் ரவுண்ட் ஷேப்பில் சொல்லி காட்டியிருக்கேன். அதனால் இப்போ இதை திலகம் ஷேப்பில் சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. இப்போ நான் 3 லைன் போட்டு பிரிச்சிருக்கேன். 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். இப்போது இதுக்கு அவுட்லைனில் நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துடணும். அதனால் நான் இப்போ செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போது அவுட்லைனில் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அதனால் நம்ம உள்ளேருந்து ஒரு லூப் எடுத்து, நான் நார்மல் செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச் போடும்போது நார்மல் சைஸில் போடுங்க. ரொம்பவும் அகலமாக போட்டுறாதீங்க. அதே சமயம் ரொம்ப குட்டியாகவும் போட தேவையில்லை. ஆனால் குட்டியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த வளைவில் வரும்போது மட்டும் தேவையான சைஸில் நீங்கள் செயின் போடுங்க. ரொம்பவும் பெருசாக போட்டு அந்த ஷேப்பே தெரியாத அளவுக்கு பண்ணாதீங்க. அதே சமயம் ரொம்ப சின்னதாக போட்டு ரொம்ப இறுக்கமாகவும் போட வேண்டாம். ஓரளவுக்கு நார்மல் சைஸில் போட்டு இந்த செயின் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த அவுட்லைன் மட்டும் இல்லாமல் உள்ளார போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோட்லேயுமே நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அதனால் ஃபுல்லாகவே நான் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இந்த உள்ளார கொடுக்குறீங்க இல்லையா செயின் ஸ்டிச், அதை மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால தான் இது மட்டும் நீங்கள் உள்ளார கொடுத்துக்கிறது கொஞ்சம் பெரிய செயினாக கொடுத்துக்கலாம். ஆனால் அவுட்லைனில் கொடுக்குறது பெரிய செயினாக கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த அவுட்லைன் உங்களுக்கு கரெக்டாக வராது. பெருசாக கொடுக்கும்போது அந்த ஷேப் கரெக்டாக வராது. அதுக்காக தான் உங்களை கொடுக்க வேணான்னு சொன்னேன். இப்போ நான் உள்ளார செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு லைன் மட்டும் இருக்குது. அதை மட்டும் நான் கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போது நம்ம எப்படி பேட்டர்ன் ஸ்டிச்சை போடுறதுங்கிறத காட்டுறேன். ஆல்ரெடி ஹனிகோம்பில் எப்படி போட்டிருந்தோன்னா இந்த மேலே ஒரு ஷார்ப்பு கீழே ஒரு ஷார்ப் போடுற மாதிரி போட்டிருந்தோம். இப்போ பேட்டர்ன் ஸ்டிச்சில் எப்படின்னா டைரெக்டாக போடணும். இப்போ நான் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ எப்படி போடலாங்கிறத காட்டுறேன் பாருங்கள். நார்மலாக எப்போதும் போல் அவுட்லைன்லேருந்து ஏதாவது ஒரு இடத்துல மிடில் பார்ட்லேருந்து ஒரு செயின் எடுத்துக்கோங்க. நான் கீழேருந்து ஒரு செயின் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எப்போதும் போல் பக்கத்தில் போகிறேன். பக்கத்தில் போயிட்டு ஒரு செயின் மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டு போயிட்டு அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சு ஒரு லாக் பண்ணிவிட்டு இப்போது பக்கத்தில் போவோம் இல்லையா, இதை பக்கத்தில் போகாமல் டைரெக்டாக மேலே போகணும். இப்போது பக்கத்தில் மட்டும் நம்ம ஒரு செயின் எடுத்துருந்தோம். இப்போ செகண்ட் லைன் பக்கத்தில் போகாமல் டைரெக்டாக மேலே கொண்டு போகிறோம். மேலே கொண்டு போகும்போது கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் வச்சு ஒரு இன்சர்ட் பண்ணி ஒரு செயின் எடுத்து கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்து ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப மேலே கொண்டு போகிறீங்க. மேலே கொண்டு போகும்போது ஏதாவது ஒரு அவுட்லைனோட சென்டர் பாயிண்டில் வச்சு எடுத்து கீழே கொண்டு வரீங்க. கொண்டு வந்துட்டு நம்ம எப்போதும் இங்கே என்ன பண்ணோம், பேட்டர்ன் ஸ்டிச்சில் லாக் பண்ணோம். ஆனால் லாக் பண்ணாமல் இப்போ டைரெக்டாக கீழே கொண்டு வரோம். கீழே கொண்டு வந்து இந்த செயின் இருக்கு இல்லையா, இந்த செயினோட மிடில் பார்ட்டில் வச்சு ஒரு லாக் பண்ணிவிட்டு திரும்ப பக்கத்தில் போகாமல் ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயினோட மிடில் பார்ட்டில் போயிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு வரீங்க. செயின் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சு ஒரு லாக்,
திரும்ப மேலே கொண்டு போகிறேன். ஏற்கனவே போட்ட செயினோட மிடில் பார்ட்டில் வச்சு ஒரு லாக். நம்ம பக்கத்தில் மட்டும் அந்த செயினை கொண்டே போக மாட்டோம். ஆனால் ஹனிகோம்பில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொண்டு போயிருப்போம். பக்கத்தில் போய் தான் செயின் போட்டு தான் நம்ம மேலே கொண்டு போவோம். ஆனால் இப்போ பாருங்கள், நீங்கள் பக்கத்தில் போகாமல் டைரெக்டாக ஏற்கனவே போட்டிருந்த செயினோட மிடில் பார்ட்டில் போயிட்டு ஒரு செயினை எடுத்துகிட்டு வந்து கீழே இழுத்து வச்சு ஒரு லாக். திரும்ப பக்கத்தில் போகாமல் ஏற்கனவே போட்ட செயின் இல்லைன்னா அந்த ஷேப்பை கொண்டு வர்றதுக்காக சைடில் போயிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சு ஒரு லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு நான் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடாது, டைரெக்டாக கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு லாக் செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு திரும்ப மேலே டைரெக்டாக பக்கத்தில் போகக்கூடாது, ஏற்கனவே போட்ட செயினோட மிடில் போயிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்து லாக் போடுங்க. திரும்ப பக்கத்தில் டைரெக்டாக போயிட வேண்டியதான். இந்த பக்கத்தில் சைடில் போடுறோம் இல்லையா, அந்த செயின் மட்டும் இல்லாமல் டைரெக்டாக நம்ம மேலே கொண்டு போகிறோம். அதுதான் இப்போ இழுத்து கொண்டு வருவீங்க. இழுத்து கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா கீழே ஜிக்ஸாக் மாதிரி ஒரு ஸ்டிச் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். செயின் வித் ஜிக்ஸாக் மாதிரி நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். இப்போ இழுத்துட்டு வந்து கீழே வச்சு ஒரு லாக். திரும்ப மேலே ஏற்கனவே போடுற செயினோட மிடில் போயிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சு லாக். திரும்ப சைடில் போகாமல் டைரெக்டாக கீழே. இந்த தடவை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோங்கிறதுனால ஏற்கனவே போட்ட செயினோட மிடில் போட்டுட்டு திரும்ப இந்த இடத்துல இந்த செயின் வந்து மிடில் போயிட்டு எடுக்கிறோம். எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே போட்ட செயினோட மிடில் வச்சு ஒரு லாக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த செயினோட சென்டரில் போயிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்து லாக். திரும்ப இந்த செயின் இந்த மாதிரி மேலே போட்டிருக்க செயினோட பக்கத்தில் போயிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு வர்றோம். ஆனால் நம்ம கீழே மட்டும் பக்கத்தில் ஒரு செயின் போட்டு போக மாட்டோம். அதுதான் இந்த பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கும் ஹனிகோம்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இதையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த 2 ஸ்டிச்சுமே வந்து கட் ஒர்க் மாதிரியே யூஸ் ஆகும். நீங்கள் கட் ஒர்க்கு கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு சுற்றி ஜிக்ஸாக் போட்டு அவுட்லைன் போடணும். ஆனால் நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே நீங்கள் கட் ஒர்க் மாதிரியே நம்ம செயின் வித் ஜிக்ஸாக் மாதிரியே விழுது பாருங்கள். கீழே ஜிக்ஸாக்காக வருது. ஆனால் ஏற்கனவே நம்ம ஒரு செயின் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரியும் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா பெரிய டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இப்போது இந்த இடத்துல வச்சு நான் எண்ணாட் போட்டுக்கிறேன். இதை நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஹனிகோம்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு. அதே ஷேப்லையே நீங்கள் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹனிகோம்ப் வந்து எப்படின்னா நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட்டு காமிச்சிருந்தேன். திலகம் ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த மாதிரி ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும், மேங்கோ ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கு எப்படின்னா நான் இப்போ போட்டு காமிச்சிருக்கிறது வந்து திலகம் ஷேப்பு. அதனால் நீங்கள் இந்த 3 ஷேப்லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.